ஜோதிட யுகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா. ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா கிட்டதான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. ஹர மகாதேவ். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆனா ஒண்ணு, எல்லாரும் இந்து தர்ம சாஸ்திரப்படி இந்துக்கள் படி நம்ம வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்கதான் இந்த இந்துக்கு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றீங்க. அது மாத்திரம் இல்ல, இந்து சாஸ்திரப்படி யுக யுகமா மாறாம ஆன்மீக சாஸ்திரம் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க இந்த பேரும் அழகான பேர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கீங்க. யுகம் ஆன்மீகம் சொல்லும் போது யுகமாவே மாறாத ஒரு ஆன்மீகம் அப்படிங்கறத கருத்துல அடிப்படையா கொண்டு வச்சிருக்கீங்க. இந்த சேனல் நல்ல மேன்மையா வளரும். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் ரொம்ப ரொம்ப பவித்திரமானது. நான் தெரிஞ்ச வரையும் ரொம்ப நல்ல பெண்மணி, நல்லா இருப்பீங்க நீங்க. ஆனா உங்க சேனல் எல்லாம் விரும்பி எல்லா மக்களும் பாக்கணும். நிறைய கருத்துக்களை பதிவிடுறீங்க. எந்த ஒரு யாருடைய மனதை காயப்படுத்தாமையும் இறைவன் தொண்டு, மகேசன் தொண்டு, மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டா நினைத்து செய்றீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நன்றிமா, நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் என்னுடைய நன்றிமா. ஆமா, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மீகம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ மகாவிஷ்ணு அப்படின்றவர் சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு நபர். அவர் ஒரு மேடை பேச்சு, அதுவும் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய, பள்ளியில் நடக்கக்கூடிய மேடை பேச்சுல பேசும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளி மாணவர்கள் எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பாவ புண்ணியத்தை பத்தி. பாவங்கள் நீங்க செய்யக்கூடாது. போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தாலதான் இந்த ஜென்மத்துல நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளா பிறந்திருக்காங்க. சோ இந்த ஜென்மத்துல நீங்க மனிதர்களா பிறந்திருக்கீங்க, நல்லபடியா இருக்கீங்க. நீங்க எந்த பாவமும் செய்யாம இருந்தாதான் அடுத்த ஜென்மத்துல நீங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு மாணவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மேடையிலேயே அந்த பள்ளி ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நீங்க மேடையில பேசக்கூடாது, பசங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்களை பகிரக்கூடாது, திருக்குறளை முன்னுதாரணம் காமிச்சு அவரு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க போதிக்கிறது தவறுன்னு ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போயிருக்குமா. இப்ப பசங்க இந்த விஷயங்கள்லாம் கத்துக்கலாமா? இது சரியா அல்லது தவறா? குழந்தைகள் கல்வி பருவத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப அது பல உயிர் போராட்டங்களை சந்திச்சுதான் வந்திருக்குங்க. அந்த குழந்தைங்க தாய் கருவத்துல இருந்து அந்த பிள்ளை நடக்கிற பருவம், அந்த மாதிரி பல துன்பங்களுக்கு ஆன பிறகுதான் வந்திருக்குங்க. கல்வி பருவம் வந்த பிறகு அங்க மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா அனுப்பிச்சு வைக்கிறாங்க, குருவிடம் போய் நல்லா போதனை கத்துட்டு வா அப்படின்னு. இப்ப குருவாக்க இருக்கப்பட்டவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் வேணும்ங்கிறதுதான் எங்களை மாதிரி யோகிய ஞானிகள், மகான்கள், சித்தர், இந்த மாதிரி ஆன்மீக சொற்பாளர்கள், இந்த மாதிரி ஒருத்தவங்களை கூட்டு பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரட்டும் சொல்லி கூட்டு வராங்க. அது மாத்திரம் இல்லைன்னா, ஒவ்வொரு மனிதனும் பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு உள்பட்டுதான் பிறக்கலாம். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது ஆயிரக்கணக்கான அணுக்களே போராடி சண்டை போட்டு எல்லாரையும் சாவடித்து ஒரு அணு உருவாகுது. அங்கேயே ஒரு மனிதன் பாவத்துக்கு உள்பட்டுதான் பிறக்கிறான், பாவத்துக்கு ஆளாகிதான் பிறக்கிறான். அப்ப அதெல்லாம் அந்த குழந்தைகள உருவானதுக்கு அப்புறம், அந்த குழந்தைங்க கல்வி பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ பாவத்தினால் உங்களுக்கு பாவம் செய்யணும்னு சொல்றது ரொம்ப பெரிய தவறான விஷயம். இந்த கருத்தையே நம்ம பேசிருக்க கூடாது அவர் அங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, மாதா பிதா குரு தெய்வம். குரு என்ன போதிக்கிறாங்களோ, இப்ப எல்லாம் ஒரு டீச்சர் அடிச்சுட்டா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுதுங்க. டீச்சர் வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் பிள்ளைய எப்படி அடிப்பாங்கங்கிறாங்க. இதுவே பிள்ளைகளை கெட்ட வழியை கொண்டு வர்றதுக்கு. அவங்க அடிக்கணுங்கிறது அடிக்கிறது இல்ல, ஒரு முறப்பு, ஒரு கண்டிஷன் இருந்தால்தான் பிள்ளைங்க படிக்குங்க. ஒவ்வொரு செல்லங்கள் கொடுத்தாலும் படிக்காதுங்க. இப்ப நிறைய பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கிட்டா, ஸ்கூல்லயே நீங்க எடுத்துக்கிட்டா 5 பிள்ளைய படிச்சு வர்றது பெரிய விஷயமா இருக்கும். ஒரு ஸ்கூல், அதுல எத்தனை மாணவர், ஆயிரக்கணக்கான மாணவர் இருப்பாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரை இருக்கும். ஒவ்வொரு இடத்துல, ஒவ்வொரு இடங்கள்ல 6வது வரை இருக்கும். அப்ப அத்தனை செல்வங்களும் படிக்கிறீங்கன்னா படிக்கல. அப்ப அந்த ஒரு கண்டிஷன் இருக்கணும். குருவுக்கு கூடிய மதிப்பு மரியாதை இருக்கணும். கால்களை தொட்டு வணங்கணும். அதெல்லாம் இப்ப யார் செய்யறா? குருவுக்கு சலிட்டு அடிக்கிறதோ குட் மார்னிங் சொல்றது கூட இல்ல. ஒளிஞ்சு போயிருங்க பிள்ளைங்க. ஐயோ அங்க சாரு வர்றாரு, நம்ம கிட்ட ஒளிஞ்சிருவோம். அவங்க முன்னாடி நிக்கணும். குருமார்களுக்கு முன்னாடி பிள்ளைங்க நிக்கணும் துணிவோட. அந்த பிள்ளைங்கதான் தேர்ச்சி பெறும். இதத்தான் நம்ம சொல்லியிருக்கணும் அவருக்கு.
நீங்க நிக்கணும், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சாருகிட்ட வந்து தெரியாததை கேட்கணும். மறதி வருது எனக்கு, நான் எப்படி என்னுடைய பாடத்துல நான் வெற்றி பெறது, எனக்கு எப்படி ஞானம் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு குருவ பயமா பார்க்காம நண்பரா பார்க்கணும். நீங்க இதெல்லாம் போதிச்சிருக்கணும். ஆனா அவர் அப்படி சொன்னது வந்து பிள்ளைகளுக்கு வந்து நெகட்டிவ் அது மனசுல பதிஞ்சிருச்சுன்னா, பிள்ளைங்க மனசு எப்படி இருக்குன்னா காந்த மாதிரி. நம்ம என்னெல்லாம் விதைக்கிறோமோ அது அத்தனையுமே அந்த குழந்தைகள் வந்து எடுத்துக்குங்க. இந்த குழந்தைகளுக்கு இப்படி சொல்லும் போது, வீட்டுல போகும்போது, வீட்டுல உள்ள கஷ்ட நஷ்டங்களை பார்க்கும் போது இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு மண்டையில ஏறாம அடிபட்டு போயிடும். அது இல்லாம காலையில குழந்தை எந்திரிச்சதும், இப்ப நான் ஆசிரமத்துல இருந்தேன், அங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, தங்கியிருக்கேன். விடிய கருத்துல வந்து ஒரு 2:30-3 மணி இருக்கும், வந்து கதவை தட்டிட்டு என்ன வந்து எழுப்புச்சு ஒரு குழந்தை. நான் சரி ஒரு குழந்தை வந்து பாக்குறதுக்கு தான் வருது அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு அந்த பிள்ளைகிட்ட போனதுக்கு, அந்த பிள்ளை என்ன சொல்லுது, என்னுடைய மொபைல்ல சார்ஜர் இல்ல, சார்ஜர் போட்டு பாக்கணும் 3 மணிக்கு, நைட்டு 3 மணிக்கு. அதாவது காலையில பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு தியானத்துல உட்காரணும், இல்ல புக்கு வச்சு படிக்கணும். அப்ப சார்ஜர் போட்டு போன் பாக்கணுங்கிற மைண்ட் பிள்ளைய மனசுல உட்கார்ந்துருச்சு. புக் எடுத்து படிக்கணுங்கிறது போயிருச்சு. முக்காவாசி போயிருச்சு, முக்காவாசி இல்ல 90% போயிருச்சு, 10% தான் இருக்கு. அப்ப நாடு எங்க போவோம்? நாடு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. இதத்தான் நம்ம பிள்ளைகளுக்கிட்ட சொல்லணும், விதைக்கணும். நீங்க போன் பக்கம் போக கூடாது, புக்கு பக்கம் போகணும். அது மாதிரி புக்கு வந்து பிள்ளைகளுக்கு நான் பெரியவங்க வந்து புக்கு எடுத்து படிக்கணும். ஒரு இப்ப எங்க மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை யார் வீட்லயாவது இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி யார் வீட்லயாவது சங்கல்பம் பண்றாங்களான்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. சங்கல்பம்னா நீங்க யாருங்கிறத பிரம்மஜத்துக்கு அன்னன்னைக்கு சொல்லணும். ஓம் பூம் ஓம் புகா ஓம் ஜீவா ஓம் மகா ஓம் ஜனா ஓம் தபா ஓம் சத்தியம் தச்சவிது கர்ணியம் பார்க்க தேவசி தீமகி தீர என பிரசோதய தோமப ஜோதிட அமிர்தம் பிராம பூத்வா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு மம பார்த்த சமத்துவ சயத்துவாரத்தை பரமேஸ்வர பிரத்யாத்தம் கரிசிய மானசிய கர்மன நீர்விக்ன பஸ்மா பிரத்யாத்தம் அதெல்லாம் சொல்லிட்டு என் பேர் என்ன, அந்த பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி பிரம்மஞ்சத்துட்ட வலியுறுத்தணும். அதை இப்ப செய்யறதே இல்ல. இதெல்லாம் சொல்ல தெரியுமானா சொல்ல தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் இன்னாரு எங்க அப்பாவுக்காக நான் பிறந்தவன், என் பேரு இது, என் ராசி இது, என் பிரம்மஞ்சமே, எனக்கு காவலாக இரு, கவசமாக இரு, என்னை காப்பாத்து, என்னை வழி நடத்து அப்படின்னா சொல்றாங்களா? அதுவும் இல்ல. இதுதான் சங்கல்பம் சொல்றது. இதுவும் செய்யறது இல்ல. ஏதோ பிறக்கிறோம், வளர்க்கிறோம், சாப்பிடுறோம், வைக்கிறோம், சண்டை போடுறோம், நைட் ஆனா தூங்குறோம், காலையில இருந்துச்சு மொபைல் படிக்கிறோம். இதுதான் குழந்தைங்க மனசுல இருந்தா குழந்தைங்க நாளைக்கு எப்படி நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை நிக்கக்கூடியதா இருப்பாங்க. ஒண்ணுமே இருக்க முடியாது. இப்ப பாருங்க, படத்துல நடிக்கிறவங்க அவங்க இவங்க தான் வந்து வர்றாங்க, வந்துச்சு. படிச்சவங்க இந்த நாட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்களான்னா இல்ல. அப்புறம் எப்படி நாட்டை காப்பாத்துவாங்க? நாட்டுல உள்ள கஷ்ட நஷ்டங்களை எப்படி பாப்பாங்க சொல்லுங்க? அப்ப நாளைக்கு எதிர்காலம் இந்த குழந்தைங்க கையில தான் இருக்கு. அப்ப அந்த குழந்தைகளுக்கு என்ன போதனை சொல்லணும், போதிக்கணும். அத வந்து இந்த மாதிரி படித்தவங்க, ஞானம் உள்ளவங்க, பேச தெரியவங்க, பேச்சாற்றல் உள்ளவங்க பேசணும். ஆனா அவங்களே இப்படி தடுமாடினா இருக்கு. யானைக்கே அடிசரக்கு உண்டு. அதே மாதிரி பெரிய பெரிய மகான்கள் கூட வந்து தன் நிலையில இருந்து நில குலைந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வரும்போதே வந்து ஒரு ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி வரணும். இதத்தான் பேசணும். அதாவது குழந்தை செல்வத்துக்கிட்ட இப்படிதான் பேசணும், அரசியல் போனா அரசியல் இப்படிதான் பேசணும், ஆன்மீகத்துக்கு போனா ஆன்மீகத்துல இப்படிதான் பேசணும், யோகா கலையில போனா யோகா கலையை மாத்திரம் தான் பேசணும், தியான கலை போனா தியானத்தை பத்தி பேசணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கு. மாறா நம்ம பேசும்போது இப்படிதான் வந்து சேரும். அது மாதிரி அவர் ஏதோ தவறு பண்ணிருக்காரு, மாறா பேசியிருக்காரு, தப்புதான் அது. அந்த அது பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி குருவுடைய வாயிலேயே எதிர்ப்பு குழந்தைகளுடைய மனதுல ரொம்ப ஒரு கண்டிப்பாமா கண்டிப்பா நல்ல ஒரு அருமையான தகவல் திருப்புற மாதிரி ஆயிருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய ஒரு சிலர்கள் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறங்க. அப்படி இல்லைன்னா எந்த ஒரு இதுக்கும் இந்த மாதிரி லெக்சர் கொடுக்க போவாதீங்கிறதுதான் என்னுடைய வேண்டுதல். நிச்சயமாமா, நிச்சயமா மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் வந்து நல்லபடியா அமையணும். நல்ல ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்கம்மா. நன்றி. நன்றிம்மா, நன்றி.